மறுபடி இந்த 11GN1 போய் அவங்களோட கெமிஸ்ட்ரி புக் வாங்கி ஃபஸ்ட் வால்யூம் புக் ரைட்பா. ப்ரெசன்ட் ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம தெர்மோடைனமிக்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? எஸ். இப்போ தெர்மோடைனமிக் டெர்மினாலஜிஸ் படித்தோம், ஞாபகம் இருக்கா? அதான் ஃபர்ஸ்ட் நம்ம படித்தது. இப்போ நெக்ஸ்ட் ஒன் ஹீட் அண்ட் ஒர்க். இந்த ரெண்டு விஷயத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஸோ ஹீட்னா ப்ளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ, இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன். ப்ளஸ் கியூனா ஹீட் எனர்ஜி அப்சார்ப்ட் பை த சிஸ்டம், மைனஸ் கியூனா ஹீட் எனர்ஜி ரிலீஸ்ட் பை த சிஸ்டம். ஒர்க்குனா ப்ளஸ் டபிள்யூ அண்ட் மைனஸ் டபிள்யூ ரெண்டு இருக்குது இல்லையா? ப்ளஸ் டபிள்யூனா ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம், மைனஸ் டபிள்யூனா ஒர்க் டன் பை த சிஸ்டம் அப்படின்னு சொல்லி படித்தோம். அதே மாதிரி ஒர்க்கில் பிவி ஒர்க், ரைட், ப்ரெஷர் வால்யூம் ஒர்க்கை நம்ம கன்சிடர் பண்ணி அதில் ரிவர்சிபிள் அண்டு இர்ரிவர்சிபிள் ஒர்க்ஸ் அது ரெண்டுத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? எஸ். இப்போ ரிவர்சிபிள் ஒர்க் அண்ட் இர்ரிவர்சிபிள் ஒர்க் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலாவை நம்ம டிரைவ் பண்ணோம். எஸ், W is equal to minus P delta V. அது எதுக்கு? இர்ரிவர்சிபிள் ஒர்க், ரைட்? ஓகேப்பா. அது வந்து இர்ரிவர்சிபிள் ஒர்க். ஃபார் ரிவர்சிபிள் ஒர்க் இந்த ஃபார்முலாவில் ஸ்லைட் சேஞ்சஸ் இருந்துச்சு இல்லையா? இர்ரிவர்சிபிள் ஒர்க் occurs in many steps, ரைட்? அப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணோம்னா we can obtain என்னது? ரிவர்சிபிள் ஒர்க் இல்லையா? எஸ். ஸோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? W is equal to minus 2.303 nRT log V initial by V final இல்லை V final by V final by V initial. In the place of V we can substitute P, correct? Pressure நம்ம substitute பண்ணலாம், பட் அது ரெசிப்ரோக்கலா வரும் இல்லையா? எஸ், PI by PF வரும். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்தோம் இல்லையா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் ஒன் போயிடலாமா? இதை பேஸ் பண்ணி 1 or 2 கொஸ்டின்ஸ் கூட நம்ம சால்வ் பண்ணோம், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அகைன் ஃபியூ கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம், சரியா? எஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த லெசனில் ஒரு 4 லாஸ் படிக்க போகிறோம் அப்படின்னு இல்லையா? 0th லா, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம 0th லா ஸ்டார்ட் பண்ணிடலாம், ரைட்டா? ரைட். அப்போ 0th லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ரைட்? ஓகே, லிசன். இப்போ ஒரு அயன் பிளாக் ஒன்று இருக்கு, ரைட்? அயன் பிளாக் ஏ. இதோட டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னா 50 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இதை ஹீட் பண்ணி 50 டிகிரி செல்சியஸில் நம்ம வச்சிருக்கிறோம், ரைட்? இதுக்கு பக்கத்துலேயே அனதர் ஒன் பிளாக், அயன் பிளாக்கை நம்ம வைக்கிறோம், ரைட்? அந்த அயன் பிளாக்கோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ், ரைட்? ஓகே, இப்போ இது ரெண்டத்தையும் கான்டாக்ட் பண்ணுற மாதிரி வைக்கணும்னு வச்சுக்கோம், ரைட்? ஒன்னோட ஒன்று டச் ஆகிற மாதிரி வைக்கிறோம். இப்போ என்ன நடக்கும்? ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா? எங்கேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? எஸ், 100 to 50, ரைட்டா? இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எது வரைக்கும் இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்பா? இந்த 2 பிளாக்ஸோட டெம்பரேச்சர் என்ன செய்யணும்? சேமாக வரும், ரைட்? இது ரெண்டுமே ஈக்லிபிரியமா அட்டைன் பண்ணணும். அது வரைக்கும் இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கணும் இல்லையா? எஸ். அப்போ ஆவரேஜா இது ரெண்டுக்கு என்ன டெம்பரேச்சர் அட்டைன் ஆகுற வரைக்கும் இது நடக்கும்னு சொல்ல முடியுமா? இது ரெண்டுக்கு என்ன டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்னு சொல்ல முடியுமா? எவ்வளோ? 550யா? 75. ஏன் 75? 100 + 50 150/2 போட்டிங்களா? எஸ், ஆவரேஜ் பார்த்தீங்க. சரி, 75. ஆனால் 75 தான் இருக்குமா? இல்லை இல்லை. அட் த சேம் டைம் இங்கே இருக்கிற ஹீட் எனர்ஜி என்ன செய்யும்? வெளியில் சரௌண்டிங்கில் டெசிபேட் ஆகிட்டே இருக்கும், ஆமாம் தானே? அப்போ நம்ம தியரிட்டிக்கலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வேணால் 75 இருக்கலாம். பட் இதில் ஹீட் எனர்ஜி சரௌண்டிங்லையும் டெசிபேட் ஆகுறதுனால எக்ஸாக்டாக என்ன இருக்காது? 75 இருக்காது. அதை விட கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். சொல்கிறது புரிஞ்சா? எஸ். அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணுற வரைக்கும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்ன செஞ்சுட்டே இருக்கும்? நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னு சொல்கிறதா என்ன லா? 0th லா, ரைட்? இஃப் 2 systems of 2 temperatures, right, are in contact with each other, then they tend to be in equilibrium with each other.
they tend to be in equilibrium with each other. Right? So that's zeroth law. Right? Zeroth law oda one of the statements. Okay? இப்போ next one move பண்ணலாமா? Yes. இப்போ next one பாருங்க. இது ஒரு block, right? Iron block A. It is of 50 degree Celsius. Another block இங்க இருக்கு, right? It is of 100 degree Celsius, right? இது ரெண்டும் கான்டாக்ட்ல இல்ல. But at the same time இது ரெண்டையும் டச் பண்ற மாதிரி another block, right? C1. இது வந்து 200 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. இது ரெண்டையும் கான்டாக்ட் பண்ற மாதிரி இத மேல வைக்கிறோம். இப்போ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? எஸ். நபாவோ சத்தமா சொல்லுங்க. சரி, இப்போ இப்படி நடக்குமா? C to A heat transfer, C to B heat transfer நடக்கும். அப்புறம் இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டும் இந்த பார்ட்டும் ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணும் இல்லையா? அப்புறம் இந்த 2 பார்ட்ஸ் ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணும். அப்படியே ப்ரொலாங்கா போச்சுன்னா என்ன ஆகும்னு நான் கேட்கிறேன். இந்த 3யுமே என்ன செய்யும்? ஈக்குலிபிரியம்ல வந்துடும். ஆமா இல்லப்பா? அப்ப இது ரெண்டுக்கு இடையில ஈக்குலிபிரியம் ஃபர்ஸ்ட் அட்டைன் ஆகும். அதே மாதிரி தான் இது ரெண்டுக்கு இடையில ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகும். அப்புறம் இந்த இடத்துல ஒரு டெம்பரேச்சர் கிரேடியன்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப இதுக்குள்ளேயும் டெம்பரேச்சர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்து என்ன செய்யும்? இது எல்லாமே ஈக்குலிபிரியம்க்கு வந்துடும். சொல்றது புரிஞ்சா? இது another statement of thermodynamics, right? If two systems are separately in contact with the third one. எல்லாம் கவனிக்கிறீங்களா? If two systems of different temperatures are separately in contact with the third one. இது ரெண்டும் கான்டாக்ட்ல இல்லையா? ரெண்டும் செப்பரேட்டடா தான் இருக்கு. They are separately in contact with the third one. Then they tend to be in thermal equilibrium within themselves. இது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு டச் ஆகல. ஆனா by means of third one இது ரெண்டும் கனெக்ட் ஆயிருக்குன்னு வெச்சுக்கோ. அப்படினாலும் இது ரெண்டுக்கு இடையில என்ன செய்யும்? ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகும். இது ரெண்டுக்கு இடையில மட்டும் இல்ல, இந்த மூணுக்கு இடையில என்ன செய்யும்? ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகும். அப்படினு சொல்றது தான் என்ன law? Zeroth law of thermodynamics. Understand? Yes. Whether statement எழுதிக்கலாமா? Yes. So first statement of zeroth law. If two systems of different temperatures, if two systems of different temperatures are in contact with each other, are in contact with each other, then they tend to be in equilibrium with each other. Then they tend to be in equilibrium with each other. Okay, right, note பண்ணிங்க. Next statement, second statement. If two systems of different temperatures, are in contact with the third system, or separately in contact with the third system, or separately in contact with the third system of different temperature, right? By understand? Yes. இது வந்து ஒரு பேசிக்கான பிரின்சிபிள் தான், ரைட்? இந்த பிரின்சிபிளை பேஸ் பண்ணி தான் தெர்மோமீட்டர்ஸ் எல்லாம் என்ன செய்யுது? ஃபங்க்ஷன் ஆகுது இல்லையா? எஸ். நீங்க தெர்மோமீட்டர் யூஸ் பண்றீங்களப்பா, ஒரு சப்ஸ்டன்ஸ் ஹாட்டாவோ இல்லை கோல்டாவோ இருக்கு, ரைட்? இப்போ நீங்க அதில் தெர்மோமீட்டரை டிப் பண்றீங்க, ரைட்? இப்போ ஒரு ஹாட் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா அதில் தெர்மோமீட்டர் டிப் பண்றீங்க. டிப் பண்ணா தெர்மோமீட்டர்ல என்ன செய்யுது?
இண்டிகேஷன் காட்டுதுல இல்லையா? உள்ள இருக்கிற மெர்க்குரி லெவல் என்ன செய்யுது? இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. இதுக்கு என்ன ரீசன்? எஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது இல்லையா? அப்ப இந்த சிஸ்டமும் மெர்க்குரி உள்ள இருக்கிற தெர்மோமீட்டருக்குள்ள இருக்கிற மெர்க்குரி அது ரெண்டும் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுது? ஈக்லிபிரியம்ல இருக்கணும்னு ஆசைப்படுது. கரெக்டா இல்லையா? அப்ப இந்த சிஸ்டமோட டெம்பரேச்சர் என்னவோ அது வரைக்கும் இது என்ன செய்யுது? இன்க்ரீஸ் ஆகுது. சொல்ற புரியுதா இல்ல? ரைட். அப்ப இன்க்ரீஸ் ஆகி இந்த சிஸ்டமோட டெம்பரேச்சருக்கு அப்படியே இந்த தெர்மோமீட்டர் ஈக்லிபிரேட் ஆகும். அதனாலதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? தெர்மோமீட்டர்ல ஒரு சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சர் நம்மளால என்ன செய்ய முடியும்? ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இல்லையாப்பா? எஸ். ஓகே. சோ இவ்வளவுதான் லா. இந்த 0th லா இதோட முடிஞ்சிடும். ரைட்டானே? ரொம்ப சிம்பிள். இதை வந்து சும்மா லைட்டா டிரா பண்ணிக்கோங்க. ரைட்டா? டிரா பண்ணிக்கோங்க. பென்சில்ல ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி போட்டுருவோம். ரைட். நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? எஸ், ரப் பண்ணிடுறேன். ரப் பண்ணியாச்சுல? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போலாமா? நெக்ஸ்ட் லா இஸ் ஃபர்ஸ்ட் லா. ரைட். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னப்பா? எஸ், ஒன்றும் இல்லையா? ஃபர்ஸ்ட் லா தெரியுமா இல்லையா? நீங்க சொன்னாதான் சார் தெரியும். அப்படியா? உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி. நான் ஸ்டார்ட் பண்ணா நீங்க ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. வெரி குட். எனர்ஜி கேன் நெய்தர் பி, அவ்வளவுதானா? அதுக்கப்புறம் என்னப்பா? Energy can neither be created nor be destroyed. Correct. But one form of energy can be converted to another form of energy. Correct அல்ல? Yes. அதான் என்ன லா? ஃபர்ஸ்ட் லா. வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ரைட். சரி. இப்போ எனர்ஜியை கிரியேட் பண்ணவோ இல்லை டெஸ்ட்ராய் பண்ணவோ என்ன செய்யாது? முடியாது. பட் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி என்ன செய்யலாம்? கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆமா தானே? அப்படின்னா மீனிங் என்னன்னா எனர்ஜி ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் லா சொல்லுது. ரைட்டா? அப்ப ஆல்ரெடி இருக்கிற எனர்ஜி தான் ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி என்ன ஆயிட்டே இருக்கு? கன்வெர்ட் ஆயிட்டே இருக்கு இல்லையாப்பா? இப்போ நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம், மேல என்ன செய்யுது? ஃபேன் ஓடுது இல்லையா? இப்போ இதுல என்ன செய்யுது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்ன எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது? மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. கரெக்டா இல்லையா? எஸ். சொல்ல புரிஞ்சா? இங்க அதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்ன செய்யுது? லைட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. இப்போ எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு வீலை ரொட்டேட் பண்ணணும். அவ்வளவுதானே? ரொம்ப பேசிக்கான விஷயம் அதானே? எஸ். வீலை சுத்துறா என்ன செய்யும்? எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். அதானே டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல சுத்துறோம். எஸ். சைக்கிள் என்ன செய்யறோம்? பழைய செட்டப் இருந்துச்சு, ஓல்டு செட்டப், டைனமோ அப்படின்னு ஒன்று இருந்துச்சு இல்லையாப்பா? அது சைக்கிள் வீல் சுத்த டைனமோ சுத்தும். அப்ப என்ன செய்யும்? முன்னாடி லைட் எரியும். கரெக்டா? ஆமாவா இல்ல? ஒரு விண்ட் மில் இருக்கு. விண்ட் மில்ல என்ன செய்யறாங்க? ஒரு பெரிய பின் செட்டப் இருக்கு. கரெக்டா இல்லையாப்பா? காத்தடிச்சா அது என்ன செய்யுது? சுத்துது. எப்படியோ ஒன்று சுத்தணும், அவ்வளவுதான். சுத்தினா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா பேசிக்கா பிசிக்ஸ்ல என்ன படிச்சிருப்பீங்க? ரைட். ஒரு காப்பர் காயில், ரைட், அதோட 2 எண்ட்ஸை வோல்ட்மீட்டரோட கனெக்ட் பண்றீங்க.
கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கு உள்ள ஒரு பார் மேக்னெட்டை பேக் அண்ட் ஃபோர்த் ஆசிலேட் பண்ணா என்ன செய்யும்? எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். அப்படிதானே? அப்போ ஒன்று மேக்னெட்டை வச்சுக்கிட்டு காயில என்ன செய்யலாம்? காயில வச்சுட்டு மேக்னெட்டை ஆசிலேட் பண்ணலாம். இல்லைன்னா மேக்னெட் அப்படியே வச்சுட்டு காயில என்ன செய்யலாம்? ஆசிலேட் பண்ணலாம். எவ்வளோதான விஷயம். அப்போ நம்ம என்ன செய்யறோம்? மேக்னெட்டை வச்சுக்கிட்டு காயில என்ன செய்யறோம்? சுற்றுறோம். சொல்றது புரிஞ்சா இல்லையா? ரைட். அப்போ வீல சுற்றினா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகிற எப்படி? இப்படிதான். கரெக்டா இல்லையா? சரி, அப்படி ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, அதில் என்ன செய்யறோம்? அப்போ மெக்கானிக்கல் எனர்ஜி தானே எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறோம். ரைட், ஆமாவா இல்லையா? எஸ். ஓகே, இப்போ தெர்மல் பவர் ஸ்டேஷன் அங்கே என்ன செய்யறோம்? கோலை பர்ன் பண்ணி அதை வச்சு வாட்டரை ஹீட் பண்ணி அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஸ்டீமை யூஸ் பண்ணி என்ன செய்யறோம்? வீலை ரொட்டேட் பண்ணுறோம். புரியுதா? பேடல் வீல்ஸ் இருக்கும், அது மேலே இதில் பாஸ் பண்ணால் இந்த வீல் என்ன செய்யும்? ரொட்டேட் ஆகும். ஆமாம் தானேப்பா? அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், இங்கே கோலுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுறோம்? ஃபிசைல் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம், லைக் யுரேனியம் 235. கரெக்டாக? அதை வச்சு அந்த ஆட்டமை பிரேக் பண்ணும்போது எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா? அப்போ அந்த எனர்ஜியை வச்சு அகைன் என்ன செய்யற? வாட்டர் தான் ஹீட் பண்ணுற, அதுலேருந்து ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகுது. அதை வச்சு என்ன செய்யற? வீலை ரொட்டேட் பண்ணுற. எல்லாத்துலேயும் என்னன்னா வீல் ரொட்டேஷன் தான். சொல்கிறது புரிஞ்சா இல்லையா? ரைட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக ஒவ்வொரு இடத்துல கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே வரோம். கரெக்டாக? நம்ம வேலை செய்கிறோம்ல, அம்மாவா இல்லை? நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம், அப்போ நமக்கு என்ன வேணும்? ஃபியூவல் வேணும். கரெக்டாக இல்லையாப்பா? எனர்ஜி வேணும்ல. நம்ம சாப்பிட்றோம்ல ஃபுட்டு, அது கலோரிஃபிக் எனர்ஜி. கரெக்டாக இல்லையா? அதுதான் நம்ம ஒர்க்காக என்ன செய்கிறோம்? கன்வெர்ட் பண்ணுறோம். அம்மாவா இல்லையாப்பா? எஸ். ஸோ இந்த மாதிரி ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தான் இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக என்ன செய்யுது? கன்வெர்ட் ஆகுது. அப்படின்னு என்ன லா சொல்லுது? ஃபர்ஸ்ட் லா சொல்லுது. இந்த ஃபர்ஸ்ட் லா சொல்கிறது உண்மைனா ரைட். இன்னொரு விஷயம் நடக்குதுல்ல, என்னது? ஒரு ஆள் செத்து போயிடறான் அப்படின்னா என்ன இருக்குது? உயிர் அப்படின்னு ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இருக்கு இல்லையா? அது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தானே. அது போயிடுச்சுன்னா என்ன செய்கிறோம்? ஒன்றுமே செய்ய முடியல, அப்படியே கிடக்குறான். ஆமாவா இல்லையாப்பா? அப்போ அந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி என்னவா இருக்கும்? அப்படியே டெஸ்ட்ராய் ஆயிருமா? ஆவியா போய் சுத்தம். வேற என்ன செய்யும்? பட் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பழைய காலத்துல இருந்தே. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கலாம் தெரியாது. ஆனா உயிர் போயிடுச்சுன்னா அது என்னவோ ஒன்றா கன்வெர்ட் ஆகுது. அவ்வளோதானே? ஆமாவா இல்லையா? அப்படியே கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆயிடுது அப்படின்னு இல்லை. ரைட். என்னவோ ஒன்றா என்ன செய்யுது? கன்வெர்ட், ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அது என்ன ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்னு தான் யாருக்கும் என்ன செய்யாது? தெரியாது. ஆனால் அதை வச்சு நிறையா கதை கட்டிட்டோம். ஆமாம் தானே? ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது, அதுக்கு பேர் தான் சோல். நீ கரெக்டான காலத்தில் செத்து போனேன்னா நீ பாட்டுக்கு என்ன ஆயிடுவ? சொர்க்கத்துக்கு போயிடுவேன். இல்லைன்னா ஆவியாக சுற்றிக்கிட்டே இருப்பேன். சொல்கிறாங்களா இல்லையாப்பா? ரைட்ஸ். ஒன்று ஹெல் ஆர் ஹெவன் அப்படின்ற கான்செப்ட் எல்லா ரிலீஜன்லையும் இருக்குது. கரெக்டாக இல்லையா? ஒன்று நீ சொர்க்கத்துக்கு போவ, இல்லைன்னா என்ன செய்வேன்? நரகத்துக்கு போவ அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்று இருக்குல்ல. சரி, இப்போ இன்னொரு ஆஸ்பெக்ட் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பாருங்க. ரைட். இப்போ புதுசாக ஒரு பேபி பிறக்குதுன்னு வச்சுக்கோ. ரைட்டா? அப்போ அந்த குழந்தை ஒரு உயிர் தானே. ஆமாவா இல்லை? அப்போ அந்த உயிர் ஒன்று புதுசாக ஒன்று ப்ரொடியூஸ் ஆகிருக்கா அப்படின்னு ஒரு கொஷின் வருதா? புதுசாக ப்ரொடியூஸ் ஆகிருக்காப்பா? அது எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு தானே. அப்போ புதுசாக ஒன்று கிரியேட் ஆகிருக்கா உயிர்? வேற ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இதில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கலாம்ல. அப்போ இதை இதோட கனெக்ட் பண்ணுறாங்க. எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்தோடனே என்ன சொல்கிறாங்க? செத்து போன எங்கள் தாத்தாவே பிறந்திருக்கிற மாதிரி சொல்கிறாங்களா இல்லையாப்பா? அப்போ இப்படி ஒரு பிலீஃப் இருக்குல்ல, அவங்க தாத்தாவோட ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி என்ன ஆயிருக்கு? இன்னொரு பேபியாக என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு பிலீஃப் இருக்கா இல்லையா? அது உண்மையா இல்லையாண்டா நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. அதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. ஆமாவா இல்லையா? ஸோ இப்படி ஒரு பிலீஃப் நமக்கு இருக்கு. இருக்கா? எங்கள் பாட்டி மாதிரியே இருக்குது இந்த குழந்தை அப்படின்னு பிறந்தவொடனே சொல்லுவாங்கல்லப்பா. இருக்கா இல்லையா? அப்போ இதை வச்சு தான் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று பேபியாக பிறக்கிறது. அப்படி இல்லையா? நீ அடுத்த பிறவி 7 பிறவிகள் இருக்குலாம் சொல்கிறாங்கல்ல. அடுத்த பிறவியில் நீ நாயாக தான் பிறப்ப அப்படின்லாம் திட்டுறாங்கல்ல. கரெக்டாக இல்லையா? சரி, ஏதோ ஒன்று. பட் இதை பற்றின ஒரு சின்ன பிலீஃப் இருந்திருக்கு. ரைட். அப்போ எனர்ஜி கேன் நெய்தர் பி என்னது கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டுங்கிற ப்ராசஸை இதுக்கும் நம்ம என்ன செய்யலாம்?
அப்ளை பண்ணலாம். ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைலாம் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆமாவா இல்லையாப்பா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லாவை வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம அப்ரோச் பண்ணலாம், இல்லைன்னா வேறு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லலாம், அவ்வளோதான். ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் லாவை இப்படி சொல்லலாம். எப்படி நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட், பட் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். இதை கொஞ்சம் மாற்றி மாற்றி வேரியஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் சொல்கிறாங்க. ரைட்டா? இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எதை கொடுத்தாலும் அது என்ன லாவாம், ஃபர்ஸ்ட் லாவாம். ரைட்டா? அதுக்காக நீங்கள் இதை மனசில் வச்சுக்கணும். ரைட்? இப்போ எழுதிக்கிறீங்களா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட். nor destroyed. Energy can neither be created nor destroyed, but one form of energy can be converted to another form. Can be converted to another form of energy. Right? ரைட்ப்பா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இதே ஸ்டேட்மெண்ட்டை இப்போ கொஞ்சம் வித்தியாசமாகவும் நம்ம சொல்லலாம் இல்லையா? ரைட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. whenever a particular form of energy disappears, whenever a particular form of energy disappears, an equivalent amount of another form must be produced. இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லைல்லப்பா? ஆமாவா இல்லையா? ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி டிஸப்பியர் ஆச்சுன்னா சேம் அமௌண்ட் ஆஃப் அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி என்ன செய்யணும், ஃபார்ம் ஆகிடும். கரெக்டாக இல்லையா? எஸ். ரைட். நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரைட். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கோங்க. டோட்டல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம், total energy of a system and surrounding, total energy of a system and surrounding is always constant, bracketல conserved அப்படின்னு போட்டு, conserved energy conservation, right? புரியுதா? it is always constant or conserved னு வச்சுக்கலாம். ரைட்? அப்படின்னா சிஸ்டம்ல இருந்து லிபரேட் ஆன எனர்ஜி எங்கே போகும், சரௌண்டிங்க்கு போகும். சரௌண்டிங்ல இருந்து சிஸ்டம் எனர்ஜி என்ன பண்ணிக்கலாம், கெயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அப்போ சிஸ்டம் டு சரௌண்டிங், சரௌண்டிங் டு சிஸ்டம் என்ன செய்யும், எனர்ஜி போகும். ரைட்? ஆனால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் எனர்ஜி எப்படி தான் இருக்கும், டோட்டல் எனர்ஜி ஆஃப் த யூனிவர்ஸ் எப்படி தான் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். சொல்கிறது புரிஞ்சா? எஸ். அப்போ எனர்ஜி ரைட் ஆஃப் சிஸ்டம் ப்ளஸ் எனர்ஜி ஆஃப் சரௌண்டிங் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி ஆஃப் த யூனிவர்ஸ். ரைட்டா? இதை மைண்டில் வச்சுக்கோ. ரைட். நெக்ஸ்ட் ஒன் போகலாம். Next statement. The change in internal energy of a closed system. The change in internal energy of a closed system
is equal to the change in internal energy of a closed system is equal to the energy that passes through its boundary. The energy that passes through its boundary as heat or work. ஒரு சிஸ்டம் க்ளோஸ்டு சிஸ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த சிஸ்டம் எனர்ஜியை கெயின் பண்ணுது இல்லைன்னா லூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோ. அது த்ரூ த பவுண்டரி தானேப்பா நடக்க முடியும் இல்லையா? இந்த எனர்ஜியை லூஸ் பண்ணால் த்ரூ த பவுண்டரி தான் அது சரௌண்டிங்க்கு போகும். இல்லை சரௌண்டிங்லேருந்து எனர்ஜி அக்செப்ட் பண்ணுது அப்படின்னா த்ரூ த பவுண்டரி தான் இது உள்ளே வர முடியும் இல்லையா? அப்போ நம்ம இந்த பவுண்டரியை செக் பண்ணால் போதும். இந்த பவுண்டரியை கிராஸ் பண்ணி எவ்வளோ எனர்ஜி வெளியில் போயிருக்கு இல்லை உள்ளே வந்திருக்கு அதை பார்த்தா போதும்ல. அப்போ டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டமில் என்ன வேரியேஷன் நடந்திருக்கு நம்ம என்ன செய்யலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரைட்? எஸ். ரைட். இப்போ நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். Heat and work are two ways of changing a systems. Heat and work are two ways of changing a system's internal energy. Heat and work are two ways of changing a system's internal energy. Okay, understood? Next one polama. Okay. Right. First law அதோட statements அவ்வளவுதான். Right? பட் இதை பேஸ் பண்ணி நம்ம இன்டர்னல் எனர்ஜி அப்படின்ற அந்த விஷயத்தை படிக்க போகிறோம். ரைட்டா? ரைட்ஸ். இன்டர்னல் எனர்ஜி இஸ் ரெப்ரசன்டட் பை யூ. ரைட்ஸ். இன்டர்னல் எனர்ஜி. ரைட்டா? பார்க்கலாமா? இப்போ ஒரு சிஸ்டமோட இன்டர்னல் எனர்ஜினா என்ன? ரைட்ஸ். ஒரு சிஸ்டமோட ஆல் அவைலபிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜிஸை ஆட் பண்ணோம்னா அதுதான் இன்டர்னல் எனர்ஜி. ரைட்டா? இப்போ சம் ஆஃப் ஆல் அவைலபிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜிஸ் ஆஃப் அ சிஸ்டம் இஸ் கால்ட் என்ன எனர்ஜி? இன்டர்னல் எனர்ஜி. அப்போ ஒரு சிஸ்டமுக்கு என்னென்னலாம் எனர்ஜி இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ரைட்ஸ். இப்போ சும்மா நம்மளை பார்க்கும்போது இங்கே நம்ம எப்படி உட்காந்துருக்கோம், நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துருக்கோம் இல்லையா? இது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இப்படி தான் நம்ம உட்காந்துருக்கோம். கரெக்டாக இல்லையாப்பா? நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்க. ரைட்ஸ். நீ அந்த டைமில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, ஏதோ ஒன்று கடுப்பேற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ரைட்ஸ். சண்டை போட்டால் எப்படிப்பா, ரொம்ப மெதுவாக பேசுவீங்களா? என்ன செய்வீங்க? ஹை டெசிபலில் கத்துவோம் இல்லையா? அதே மாதிரி கையில் இருக்கிறது என்ன செய்வோம்? தூக்கி விட்டறிவோம். ஆமாவா இல்லையாப்பா? இதெல்லாம் செய்வோம்ல. இப்போ பயங்கரமான ஒரு ஹை எக்ஸைட்டட் ஸ்டேட் இல்லைன்னா ஒரு ஹை எனர்ஜி ஸ்டேட்டில் இருக்கும். ஆமாவா இல்லையாப்பா? எஸ். அப்போ அது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. நீ இந்த அளவுக்கு சத்தமாக பேசியான்னு உனக்கே தெரியாது, பார்க்குற எங்களுக்கு தான் தெரியும். ஆமாவா இல்லை? அப்போ உன்னோட எனர்ஜியில் ஒரு சேஞ்சை பார்க்க முடியுதா? எஸ். நீ நார்மலாக இருக்கும்போது, நீ கோவப்படும் போதும், புரியுதா இல்லையா? அதுவே நீ ஜாலியாக இருக்கேன்னு வச்சுக்கோ, ஏதோ ஒன்று நீ ரொம்ப நாளாக கேட்டால் வாங்கி கொடுத்துட்டாங்க, கிடச்சிருச்சு, என்ன செய்வேன்? ஜாலியாக இருந்தால் அப்போ ஒரு வித்தியாசமான ஸ்டேட்டில் இருப்போம் இல்லையா? பாட்டு பாடுவோம், ஆமாம் தானே? டான்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா பக்கத்தில் யாராவது கூட பிறந்தவங்க இருக்காங்கன்னா வம்புழுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? தங்கச்சி தம்பி யாராவது இருந்தாங்கன்னா அடித்து வம்புழுப்போம். கரெக்டாக இல்லையா? அப்போ இதெல்லாம் இருக்குல்ல, சான்சஸ் இருக்குது. அப்போ அது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இப்படி உனக்கு இருக்கிற அவைலபிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜிஸ் எல்லாம் ஆட் பண்ணால் அது உன்னோட இன்டர்னல் எனர்ஜி இல்லையா? அது மாதிரி ஒரு சிஸ்டம், யூஸ்வலாக நம்மளோட சிஸ்டமில் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸை தான் நம்ம என்ன செய்வோம், கன்சிடர் பண்ணுவோம். ரைட்ஸ். இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸில் இருக்கிற அவைலபிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜிஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா, ரைட்ஸ், ஆனால் என்ன எனர்ஜி? இன்டர்னல் எனர்ஜி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம், அதில் வாட்டர் மாலிக்யூல் எடுக்கிறீங்க, ரைட்டா? இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸுக்கு என்னென்ன எனர்ஜி இருக்குன்னு பார்க்கலாமா? எஸ்.
இப்போ சிங்கிள் வாட்டர் மாலிக்யூல் எடுத்துக்கிட்டால் கூட இந்த வாட்டர் மாலிக்யூல் என்ன செய்யலாம், டிரான்ஸ்லேஷனல் மோஷன் இதுக்கு இருக்கலாமா இல்லை? எஸ். அப்போ அதுக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்குது இல்லையா, அதை வச்சு தானே அது டிரான்ஸ்லேட் ஆகும், ஆமாம் தானே? எஸ். அப்போ இதுக்கு என்ன இருக்கணும், டிரான்ஸ்லேஷனல் மோஷன் இருக்கும், ரைட்? அப்போ அதுக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் அவைலபிள் இன் த சிஸ்டம் இட் செல்ஃப் இல்லையா, அதுக்கு பேர் என்னதுப்பா, டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜி, ரைட்? ஓகே. இப்போ இதே வாட்டர் மாலிக்யூல் அபவுட் தேர் மாலிகுலர் ஆக்சிஸ் இது என்ன செய்யலாம் அப்படின்னா ரொட்டேட் ஆகலாம், ரைட்ஸ்? அப்போ இந்த வாட்டர் மாலிக்யூல் ரொட்டேட் ஆகிறதுக்கு இதுக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்குது, ரைட்ஸ்? அதுக்கு பேர் என்ன எனர்ஜி, ரொட்டேஷனல் எனர்ஜி. சொல்கிறது புரிஞ்சா இல்லையாப்பா? இப்போ மைக்ரோவேவ் அவன்லாம் இந்த ரொட்டேஷனல் எனர்ஜியை இன்டியூஸ் பண்ணி தான் என்ன செய்ய முடியும், சமைக்க முடியும், ரைட்ஸ்? இப்போ மைக்ரோவேவ்ஸ் இது மேலே பாஸ் பண்ணும்போது இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஃபாஸ்ட்டாக என்ன செய்யும், ரொட்டேட் ஆகும், அந்த மைக்ரோவேவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி, ரைட்டா? எஸ். அப்போ அப்படி தான் வந்து டியூ டு ஃபாஸ்ட் ரொட்டேஷன் ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும், ஃப்ரிக்ஷன் மூலியமாக ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும், அப்போ தான் அந்த உள்ளே இருக்கிற ஃபுட் என்ன செய்யும், சமைக்கும், ஆமாவா இல்லையாப்பா? எஸ். அதனால தான் வாட்டர் கண்டென்ட் இல்லாத எந்த ஒரு ஃபுட்டும், ரைட், 100% வாட்டர் கண்டென்ட்டே இல்லை அப்படின்னா அந்த மைக்ரோவேவ் அவனில் என்ன செய்ய முடியாது, சமைக்க முடியாது. சொல்கிறது புரிஞ்சா? எஸ். அப்போ ரொட்டேஷனல் எனர்ஜி இருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த மாலிக்யூல் வைப்ரேட் ஆகலாம் இல்லையா, அப்போ அதுக்கு என்ன எனர்ஜி இருக்குது, வைப்ரேஷனல் எனர்ஜி இருக்குது, கரெக்டாக இல்லையா? எஸ். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாலிக்யூல்ஸில் பாண்ட் இருக்கா, இந்த பாண்டை நம்ம பிரேக் பண்ணணும்னா சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட் இல்லையாப்பா? அப்போ அதுக்கு பேர் என்ன எனர்ஜி, பாண்ட் எனர்ஜி, இல்லைன்னா பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, ரைட்ஸ்? நெக்ஸ்ட் ஒன், இங்கே இருக்கிற ஆட்டம்ஸில் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரான்ஸுக்கு என்ன இருக்குது, எனர்ஜி இருக்குல்லப்பா? டிஃப்ரெண்ட் எனர்ஜி ஸ்டேட்ஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸுக்கு என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸ் இருக்குது, கரெக்டாக? ஃபர்ஸ்ட் மெயின் ஷெல் அதில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு டிஃப்ரெண்ட் எனர்ஜி, செகண்ட் மெயின் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸுக்கு டிஃப்ரெண்ட் எனர்ஜி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸ் இருக்கா எலக்ட்ரான்ஸுக்கு? ஸோ எலக்ட்ரானிக் எனர்ஜி இருக்குது. மோரோவர் நியூக்ளியஸ் என்ன செய்யுது, அட் த சென்டர் ஆஃப் த ஆட்டம் இருக்குது, அந்த நியூக்ளியஸும் என்ன செய்யும் அப்படின்னா அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சஸ் இது என்ன செய்யும், ரொட்டேட் ஆகும், அதாவது ஸ்பின் ஆகும், ரைட்ஸ்? அதர்வைஸ் இந்த நியூக்ளியஸை நம்ம பிரேக் பண்ணோம்னா அதுலேருந்து எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும்னு படித்தோம் இல்லையாப்பா? எஸ். அதுக்கு பேர் என்ன எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி. இன்னும் போயிட்டே இருக்கலாம், ரைட்ஸ்? இப்படி நிறையா ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி ஒரு மாலிக்யூலுக்கு இருக்குது. சொல்கிற கான்செப்ட் புரியுதா இல்லையாப்பா? எஸ். அப்போ இந்த ஆல் அவைலபிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜிஸ் ஆஃப் அ சிஸ்டமை நம்ம ஆட் பண்ணோம்னா அப்போ நம்ம கிடைக்கிறது தான் என்ன எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி. நீங்கள் சொல்லுங்கள், இதெல்லாம் உட்காந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? எஸ், இட் இஸ் நியர்லி இம்பாசிபிள், கரெக்டாக? நீ உட்காந்து டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜி, ரொட்டேஷனல் எனர்ஜி, வைப்ரேஷனல் எனர்ஜி, அதே மாதிரி பாண்ட் எனர்ஜி, ஒவ்வொரு எலக்ட்ரானிக் என்னென்ன எனர்ஜி, இது எல்லாத்தையும் உட்காந்து ஆட் பண்ணிட்டு இருந்தேன்னா அது ஈஸியாக கஷ்டம், ரைட்டா? எஸ். அதனால் நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டமை கால்குலேட் பண்ண முடியாது, ரைட்டா? நல்லா கவனிக்கிறோம், இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டமை கால்குலேட் பண்ண முடியாது. அதர்வைஸ் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ ஒரு தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸ்னால் இப்படி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஏன் இருக்கா, இனிஷியல் டு ஃபைனல். அப்போ இனிஷியல் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம், இந்த சிஸ்டமோட இன்டர்னல் எனர்ஜியை கால்குலேட் பண்ணலாம், U1. ஃபைனல் சிஸ்டமோட இன்டர்னல் எனர்ஜி தெரிஞ்சா, ரைட்டா? இனிஷியல் அண்ட் ஃபைனல் சிஸ்டம்ஸ் அதோட இன்டர்னல் எனர்ஜி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எதை கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா டெல்டா யூ, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியை நம்ம கால்குலேட் பண்ணலாம், ரைட்ஸ்? இப்படி ஒரு ஃபார்முலா கூட அவைலபிள், நல்லா கவனிக்கிறீங்களா? இன்டர்னல் எனர்ஜியை நம்மளால் என்ன செய்ய முடியாது, கால்குலேட் பண்ண முடியாது, கரெக்டா? எஸ். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜினா என்னன்னா இன்டர்னல் எனர்ஜி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபைனல் அண்ட் என்ன ஸ்டேட், இனிஷியல் ஸ்டேட். இதையும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. இது ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இந்த ஃபார்முலாவை நம்ம வச்சுக்கலாம். என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், ஃபைனல் சிஸ்டம் இருக்குல்ல, ஃபைனல் ஃபார்ம் ஆஃப் சிஸ்டம், அதோட இன்டர்னல் எனர்ஜி U2, இனிஷியல் ஸ்டேட் ஆஃப் சிஸ்டமோட இன்டர்னல் எனர்ஜி என்னது U1. இது ரெண்டுக்கு இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் தான் என்னது டெல்டா யூன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இனிஷியல் ஸ்டேட்டுக்கு யூவை கால்குலேட் பண்ண முடியுமா? முடியாது. ஃபைனல் ஸ்டேட்டுக்கு யூவை கால்குலேட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இந்த ஃபார்முலா ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். இது புரியுதா இல்லை? எஸ். அப்போ இதுவும் ஜஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக சொன்ன விஷயம் தான், இதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக சொன்ன விஷயம் தான்.
அப்போ கால்குலேஷனுக்கு நம்ம எதை சார் யூஸ் பண்ணுறது, எதை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், we cannot calculate the internal energy, ரைட்டா? ஆனால் we can calculate delta U, that is change in internal energy. Change in internal energy of a system can be calculated but not by using this formula, ரைட்டா? இதை யூஸ் பண்ணி என்ன செய்ய முடியாது, கால்குலேட் பண்ண முடியாது. But we can use another formula, that is Q plus W, ரைட்டா? இந்த Qனா என்னதுப்பா, heat energy, right? Heat energy absorbed by the system plus work done on the system. இது ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா we can calculate the delta U, that is change in internal energy of the system, ரைட்டா? எஸ், இது heat, இது என்னதுப்பா, work done on the system, ரைட்டா? and heat energy absorbed by the system. ரெண்டத்தை ஆட் பண்ணோம்னா we can calculate the internal energy of the system. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இல்லையா? எஸ். கனெக்ஷன் மூவ் பண்ணலாமா? இதுதான் நமக்கு பேசிக்கான ஃபார்முலா. இதை வேணும்னா நம்ம இஷ்டத்துக்கு மாடிஃபை பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம்? டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ, இந்த ப்ளஸ் டபிள்யூ இருக்குல்லப்பா, எஸ், இதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்ல, பி டெல்டா வி யூஸ் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? எஸ், எஸ். W work is equal to என்னது, P delta V minus P delta V, P external into delta V, இல்லையா? ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃபார்முலா யாருக்கு, என்ன ஒர்க்குக்கு, இது என்ன ஒர்க்குக்கு, irreversible ஒர்க்கு, கரெக்டா? அப்போ ரிவர்சிபிள் ஒர்க்குக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? ரிவர்சிபிள் ஒர்க்னா இதை யூஸ் பண்ணலாமா, பண்ணலாமா பண்ணக்கூடாதா? எஸ், இது ஃபார் irreversible ஒர்க், இது ஃபார் ரிவர்சிபிள் ஒர்க். அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா? எஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், இதை கால்குலேட் பண்ணலாம், டெல்டா யூவை கால்குலேட் பண்ணலாம். சரியா? நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் ஒன் மூவ் பண்ணுவோம். இப்போ டெல்டா யூவை கால்குலேட் பண்ணோன்னா, நீ கொஸ்டினில் கொடுத்துருக்கிற அந்த கிவன் டேட்டாவை பாருங்க, ரைட்டா? If Q and W is given, you can calculate using this formula, right? If Q, P, delta V are given, அதாவது volume, change in volume, pressure, everything given, delta U, right? Purposeful reversible work னு அவன் மென்ஷன் பண்ணியிருந்தான் அப்படின்னா you can use this formula. புரிஞ்சா? எஸ், ரைட். Otherwise, in the place of V, we can also use P, correct? Yes.
ஸோ இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஹீட்ஸ் அண்ட் ஒர்க் ஆர் டூ வேஸ் ஆஃப் சேஞ்சிங் த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். இதான ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் எழுதுனீங்க, ஞாபகம் இருக்கா? எஸ். ஸோ பை சேஞ்சிங் ஹீட் எனர்ஜி அண்ட் ஒர்க் we can change the internal energy of the system, right? Yes. Okay, next one polama rapanita. Right, idhukku statement eludhikonga. Right, sum of all available forms of energies of a system. Sum of all available forms of energies of a system is called the internal energy of a system, right? Is called the internal energy of the system. Right? Okay, அது கீழே எழுதிக்கோங்க. Internal energy is a state function. Internal energy is a state function, right? Right? அது கீழே. Next point. Its absolute value cannot be calculated. Right? Its absolute value cannot be calculated. Its absolute value cannot be calculated. Its absolute value cannot be calculated. What is that? Yes. ஓகே, ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோ. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணும், ப்ராப்ளம்ஸ் எதாவது கொடுத்தா சால்வ் பண்ணணும், ரைட்டா? இதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் சால்வ் பண்ணலாமா? எஸ். கொஷின் எழுதிக்கிறீங்களா? எஸ். ஓகே. A gas contained in the a gas contained in a cylinder. A gas contained in a cylinder fitted with a frictionless piston. Fitted with a frictionless piston expands against a constant external pressure. Expands against a constant external pressure of 1 atm. Of 1 atm from a volume of 5 liters to a volume of 10 liters. From a volume of 5 liters to volume of 10 liters by absorbing 400 joules heat. 400 joules heat. 400 joules heat energy from the surroundings.
400 joules heat energy from the surroundings. Calculate the change in internal energy. Calculate the change in internal energy of the system. ரைட்டா? எப்படிப்பா கால்குலேட் பண்ணலாம்? எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? They asked us to calculate the internal energy, இல்லையா? இப்போ பாருங்க, which formula can be used? Delta U is equal to Q plus W வேற யூஸ் பண்ணலாம். from the given data நீங்க ஒரு அசம்ஷனுக்கு வரணும், சரியா? எஸ். எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? Q minus P delta V, கரெக்டா? எஸ். ஏன்னா டெல்டா V கொடுத்துருக்கான், எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை என்ன செஞ்சிருக்கான்? கொடுத்துருக்கான், இல்லையா? எஸ். ஹீட் எனர்ஜி கொடுத்தாச்சு. அப்போ அப்படியே கால்குலேட் பண்ணிடலாம்ல. இது ஸ்ட்ரெயிட் கொஷின் தான், ரைட்? இப்போ டெல்டா U is equal to Q minus P delta V, right? Q is 400 joules, correct? 400 joules. And the pressure, external pressure is 1 atmospheric pressure, இல்லையா? And the volume, VF minus VI, இல்லையா? Yes. VF is how many liters? 10 liters. VI is 5 liters, Yes. ஏன்னா கேஸ் எக்ஸ்பேன்ஷன் தான் இங்கே நம்ம மீன் பண்ணுறோம். எஸ். ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஆன்சர் அரைவ் பண்ணுங்க. இது வந்து 400 ஜூல்ஸ் இல்லையாப்பா? ஹீட் வந்து ஜூல்ஸில் இருக்குது, ஒர்க்கும் எதில் தான் இருக்கணும்? ஜூல்ஸில் தான் இருக்கணும், ரைட்? சி, திஸ் இஸ் 1 ATM, ரைட்? இது என்னதுப்பா? லிட்டர்ஸ், இல்லையா? சேஞ்ச் இன் வால்யூம். அப்போ லிட்டர்ஸில் தானே இருக்குது. எஸ். இதை ஜூல்ஸில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் கிளாஸில் ஒரு கன்வர்ஷன் ஃபேக்டர் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? 1 ATM liter is equal to how many joules? எஸ், 101.32 ஜூல்ஸ், ஞாபகம் இருக்கா? எஸ். அதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இதை ஜூல்ஸில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்து அதை என்ன செய்யணும்? சப்ராக்ட் பண்ணணும், ரைட்டா? எஸ். ஸோ டெல்டா U is equal to 400 ஜூல்ஸ் மைனஸ் இது வந்து 1, இது 10 minus 5 தானப்பா? ஸோ 5 ATM liters that can be converted to joules, right? ஓகே, இது என்ன வரும் பாருங்கள். 400 joules minus, just keep it as 101. அப்போ என்ன வரும்? 505 வருமா? எஸ். 505 minus 400 அப்போ எவ்வளோ வருது? 105, right? Approximately, right? ஓகே, ஸோ minus 105 joules, ரைட்டா? இதுதான் டெல்டா U, ஓகே? நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் ஒன் மூவ் பண்ணலாமா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இன்டர்னல் எனர்ஜிக்கான ஃபார்முலாவை அரைவ் பண்ணிட்டோம், இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலாவை அண்டர் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ணலாம், ரைட்? ஓகே, லிசன், எல்லாம் கவனிங்க. இப்போ ஃபார்முலா என்ன? டெல்டா U is equal to Q plus W, ரைட்? ஸோ இந்த ஃபார்முலாவை வேரியஸ் கண்டிஷன்ஸில் நம்ம அசியூம் பண்ணலாம், ரைட்?
ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரைட்டா? ஓகே. ஸோ இதில் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா அண்டர் ஐசோகோரிக் கண்டிஷன், ரைட்? நல்லா கவனிக்கணும், ஓகேவா? அண்டர் ஐசோகோரிக் கண்டிஷன், ரைட்? ஐசோகோரிக் ப்ராசஸ்க்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜியை கால்குலேட் பண்ணணும், ரைட்? So for an isochloric process, change in volume is equal to என்னதுப்பா? 0. Change in volume is equal to 0. இப்போ இதில் பாருங்க, டெல்டா U is equal to Q plus W வா? இதை நம்ம இதுக்கு அப்ளை பண்ணலாம். எப்படி? டெல்டா U is equal to Q minus P delta V தானப்பா? எஸ். இப்போ இந்த இடத்துல டெல்டா V is equal to 0 தானே for an isochloric process. இப்போ டெல்டா V 0னா இந்த என்டையர் டேர்ம் என்ன ஆயிரும்? 0. அப்போ டெல்டா U is equal to என்னது? Q, ரைட்? இப்போ இந்த இடத்துல வாலண்டியராக நான் V போடுறேன். அப்படின்னா என்ன மீனிங் தெரியுமா? ஹீட் எனர்ஜி அப்சார்ப்ட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, ரைட்? இது ஒன் ஆஃப் த டெஃபினிஷன் ஆஃப் டெல்டா U. அப்போ டெல்டா U, தட் இஸ் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னா it is nothing but the heat energy absorbed by the system at constant volume. You understand இல்லையா? எஸ். இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். அப்போ நம்ம இன்டர்னல் எனர்ஜி அந்த ஃபார்முலாவை யாருக்கு அப்ளை பண்ணியிருக்கோம்? ஐசோகோரிக் ப்ராசஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம், ரைட்? இஃப் a process occurs at constant volume, அதான் ஐசோகோரிக் ப்ராசஸ், ரைட்? அந்த ப்ராசஸ்க்கு இதை அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் arrives delta U is equal to Q, ரைட்டா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் கேஸஸையும் பார்க்கணும், ரைட்? இதை ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படியே கீழே எழுதிக்கோங்க. ஹீட் எனர்ஜி அப்சார்ப்ட் பை த சிஸ்டம். ஹீட் எனர்ஜி அப்சார்ப்ட் பை த சிஸ்டம். Heat energy absorbed by the system at constant volume is equal to change in internal energy of the system. Is equal to change in internal energy of the system. Okay? அவ்வளோதான், ரைட்? ஓகே, ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட்